அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸலாமு அலா ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு போகும்போது விமானம் அல்லது கப்பல் மூலமாக வரும் பயணிகள் தங்கள் வாகனம் மீகாத்திற்கு மேலாக அல்லது நேராக வரும்போது தல்பியா கூறி இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். தல்பியா: லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஹ்மத வல் முல்க லா ஷரீக்க லக. இதனுடைய பொருள்: உன் அழைப்பிற்கு பதிலளித்து விட்டேன். அல்லாஹ்வே, உன் அழைப்பிற்கு பதிலளித்து விட்டேன். உன் அழைப்பிற்கு பதிலளித்து விட்டேன். உனக்கு இணை துணை அறவே இல்லை. உன் அழைப்பிற்கு பதிலளித்து விட்டேன். நிச்சயமாக புகழ், அருட்கொடை மற்றும் ஆட்சி ஆகிய அனைத்தும் உனக்கே சொந்தமானவை. உனக்கு இணை துணை அறவே இல்லை என்று தல்பியா கூறி பிறகு ஹஜ் செய்பவர் இஹ்ராமுடைய நிலையை அடைகிறார். தல்பியாவுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். எந்த முஸ்லிம் தல்பியா ஓதுவாரோ அப்போது கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலுள்ள வலது பக்கத்திலும் இடது பக்கங்களிலும் கற்களும் மரங்களும் மண்ணும் தல்பியாவை ஓதுகின்றன. ஆகவே அவர் இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆண்கள் தல்பியாவை உரத்த குரலிலும் பெண்கள் மெதுவாக கூற வேண்டும். இந்த தல்பியாவை கஅபா சென்று தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்புதான் நிறுத்த வேண்டும். தவாஃப் செய்வதற்கு ஒழு அவசியம். கஅபாவை நோக்கி சென்று ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கின்ற மூலையிலிருந்து தவாஃபை தொடங்க வேண்டும். பிறகு அதன் அருகில் சென்று முத்தமிட வேண்டும். தவாஃபை தொடங்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். பிறகு இந்த துவாவை ஓதுவது ஏற்றம். அல்லாஹும்ம ஈமானன் பிக்க வத்தஸ்தீகன் பிஹிதா பிக்க வவஃபாஅன் பி அஹ்தீக வத்திபாஅன் லி சுன்னத்தி நபிஈக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பொருள்: அல்லாஹ்வை, உன்னை நம்பிக்கை கொண்டு உன் வேதத்தை உண்மைப்படுத்தி உன் வாக்கை நிறைவேற்றி உன் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஆரம்பிக்கிறேன். தவாஃப் என்பது கஅபாவை 7 சுற்றுகள் சுற்றுவதாகும். ஒரு சுற்று என்பது ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து புறப்பட்டு அங்கேயே திரும்பி வருவதாகும். முதல் தவாஃபில் முதல் 3 சுற்றுகளில் ஆண்கள் மட்டும் ரம்ல் செய்ய வேண்டும். அதாவது காலடிகளை நெருக்கமாக வைத்து சற்று விரைவாக ஓடுவதாகும். கஅபாவிற்கு 4 மூலைகள் உள்ளன. ஹஜ்ருல் அஸ்வத்தில் உள்ள மூலையை அடைவதற்கு முன்னுள்ள மூலைக்கு ருக்னுல் யமானி என்று பெயர். ருக்னுல் யமானிக்கு அருகில் வரும்போது முடிந்தால் அதை அல்லாஹ் அக்பர் என்று கூறி வலக்கையால் தொட வேண்டும். பிறகு ருக்மான் யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரும் வரை இந்த துவாவை ஓத வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தவ் வகினா அதாபன்னார். பொருள்: எங்கள் இறைவா, எங்களுக்கு இம்மையிலும் அழகியதை தா, மறுமையிலும் அழகியதை தா, நரக தண்டனையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்று ஓதுவது சிறப்பாகும். இவ்வாறு ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் அங்கேயே வருவது ஒரு சுற்றாகும். ஒவ்வொரு முறையும் ஹஜ்ருல் அஸ்வத்தை கடக்கும்போது அதை முத்தமிட்டு அல்லது வலக்கையால் தொட்டு கையை முத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். இவ்வாறு 7வது சுற்றை ஹஜ்ருல் அஸ்வத்தில் முடிக்கும் போது ஒரு தவாஃப் முடிவடைகிறது. தவாஃப் முடிந்தவுடன் ஆண்கள் வலது தோள்பட்டையை மறைத்து கொள்ள வேண்டும். பிறகு 2 ரக்காய் தொழ வேண்டும். இந்த தொழுகையை மகாமு இப்ராஹிம் அருகில் நிறைவேற்றுவது ஏற்றம். பிறகு இந்த வசனத்தை ஓத வேண்டும். வத்தஹீது மிம்மகாமி இப்ராஹீம முசல்லன். இதனுடைய பொருள்: இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை சொல்கிறான். இந்த தொழுகையில் முதல் ரக்காயத்தில் சூரா அல் காஃபிரூன் சூரா 109வது சூறாவும், 2வது ரக்காயத்தில் சூரா 112வது அல் இக்லாஸ் ஓதுவதும் ஏற்றம்.
இந்த தொழுகைக்கு பிறகு வேறு துவாக்கள் இல்லை. பிறகு முடிந்த அளவு ஜம்ஜம் நீர் குடிக்க வேண்டும். தலையிலும் தெளித்து கொள்ள வேண்டும். ஜம்ஜம் தண்ணீர் அருந்தும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபிஅவ் வரிஸ்கவ் வாஷிஅவ் வஷிஃபாஅம் மின் குல்லி தாஇன். இதனுடைய பொருள்: அல்லாஹ்வே, பயனளிக்கும் கல்வியையும் விசாலமான உணவையும் என்னும் எல்லாவிதமான வியாதியிலிருந்து சுகத்தையும் உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன்.